ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே எதிராய் காணப்படுகிறது. சூழ்நிலைகள் எதிராய் காணப்படுகிறது. குடும்பத்திலே நம்முடைய சூழ்நிலைகள் விரோதமாய் காணப்படுகிறது. உறவுகளிலே நம்முடைய சூழ்நிலை வெறுமையாய் காணப்படுகிறது. ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தோற்று போனவர்கள் போல உடைந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். இந்த நாளில் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வராத ஆண்டவரே, எல்லாரால் நான் ஒதுக்கப்படுகிறேனே, நான் நன்மைதானே செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எல்லாரும் என்னை உதவாக்கரை போல பார்க்கிறார்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகனே மகளே, உன் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறுதலாய் முடிய போகிறது. உன் சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் காணப்படலாம். இந்த நாளிலே அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே உனக்கு விரோதமான ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காது என்று சொன்னவர் உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் அவர் மாற்றி போட போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 54 15 வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதனால பார்க்கிறோம், உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினா அது என்னால் உண்டாகிற கூட்டம் அல்ல, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்போது உன் சூழ்நிலை மாற்றப்பட போகிறது. உன் சூழ்நிலை மாற்றும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், உனக்கு விரோதமான காரியங்கள் நடப்பிக்கப்பட்டாலும், உனக்கு விரோதமாக பேசப்பட்டாலும், அந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மாறப்போகிறது. அனைத்து சூழ்நிலைகளை மாற்றி உன் பட்சத்திலே கடந்து வரும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். இந்த நாளில் பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிற உங்களை தலைக்கல்லாய் ஆண்டவர் உயர்த்தி இந்த நாளில் உங்கள் பட்சமாய் வரும்படியான காரியத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். நீங்கள் நினைக்கிறது போல அல்ல, தேவன் பல மடங்கு உங்களை குறித்து நினைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வழியாக நீ கடந்து வந்திருக்கலாம். இந்த நாளிலே எல்லாராலும் நீ வெறுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக நீ காணப்படலாம். இன்றைக்கு உன் சூழ்நிலையே மாற்றி அவர்கள் உன் பக்கமாய் திரும்பும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். அவர்கள் உன் பக்கமாய் திரும்பும்போது தேவன் இப்படியா இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் அன்னார்ந்து பார்க்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் உன்னதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வரப்போகிறது. ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? ஏன் மனம் துவண்டு போயிருக்கீங்க? சகோதரர்களால் நான் பகைக்கப்பட்டிருக்கிறேன், பிள்ளைகளால் பகைக்கப்படுகிறேன், இந்த நாளில் நான் சகோதரிகளால் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீ கலங்கி தவிக்கலாம். இந்த சூழ்நிலையை மாற்றி கர்த்தர் உன் பட்சமாய் திரும்பும்படியான காரியத்தை இந்த நாளிலே செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செயல்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாரும் இவர்கள் பட்சமாய் திரும்பி வரும்படியான காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் கைடிச்சிற எல்லா பிரயாசத்திலும் நீர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இவர்களை கனப்படுத்துங்க. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.